கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா தான் வந்து இருக்கும். என்ன ரீசனால அப்படின்னா ஃபுல்லாவே அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த ரீசனால இந்த ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கிற நியூஸஸ் எல்லாமே வந்து வாசிக்க ஆரம்பிச்சிரும். சரி, ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ் உள்ள வந்து போயிடும். கோல்டும் சில்வரும் நேத்திக்கான மார்க்கெட்ல அதிகமாவே வந்து ரேலியா இருக்கு. கோல்டு வந்து 4.6% வந்து ரேலியா இருக்கு யூஎஸ் டாலர் டேர்ம்ஸ்ல பார்க்கும்போது. யூஎஸோட டேர்ம்ஸ் படி பார்க்கும்போது $4,600 per ounce வந்து இருக்கு கோல்டோட பிரைஸை பொறுத்தளவுல. இதுவே சில்வரோட பிரைசஸ் பொறுத்தளவுலயுமே அதிகமா தான் வந்து ஆயிருக்கு. நம்மளோட இந்தியன் டேர்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பர் 10 கிராமுக்கு $3,500 வந்து ஏறி இருக்கு கோல்டோட பிரைஸை பொறுத்தல. இதுவே சில்வரோட பிரைசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர் கேஜிக்கு $15,000 மேல வந்து ஏறி இருக்கு. ஸோ இங்க கோல்டு வந்து 4.6%, சில்வரும் வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. இந்த வருஷம் மட்டுமே சில்வரோட ரேலி வந்து ஒரு 14% வந்து ரிட்டர்ன் வந்து வந்திருக்கு. ஸோ இங்க சில்வரும் ஏறுது, கோல்டு வந்து ஏறுது. என்ன ரீசனால சில்வரும் கோல்டு ஏறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னமும் அந்த குளோபல் டென்ஷன் வந்து அப்படியே தான் வந்து இருக்கு. இங்க சைனாக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் அந்த ட்ரேட் வந்து இம்பாலன்ஸ் வந்து இருக்கு. அடுத்ததான் இங்க மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற அந்த ஒரு பிரச்சனை ஒன்னும் அப்படியே அன்கிளியரா தான் வந்து இருக்கு. அடுத்ததான் இங்க யூஎஸ்க்கும் வெனிசுலாக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஒரு பிரச்சனையுமே ஒன்னும் அன்கிளியரா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் நீங்க ஃபெட் பொறுத்தல ரேட் கட் நடக்காம இங்க ரேட் ஹைக் வந்து பண்ணணும். அப்பதான் கோல்டு சில்வரும் வந்து டிராப் ஆக ஆரம்பிக்கும். இவங்க ரேட் கட் பண்ணிட்டே போனாங்க அப்படின்னா கோல்டு சில்வர் ஏற ஆரம்பிக்கும். ஸோ இங்க டாலர் வந்து வீக்கா வந்து இருக்கு. ஸோ டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா தான் இந்த ஒரு கோல்டு சில்வரும் வந்து ரேலி ஆக ஆரம்பிக்காது, அது எல்லாமே டிராப் ஆக ஆரம்பிக்கும். இப்ப இருக்க சூழ்நிலைப்படி இங்க ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. ரேட் ஹைக்லாம் வந்து பண்றதுக்கான சான்சஸே வந்து கிடையாது. ஏன்னா ஜாப் டேட்டா வந்து வீக்கா வந்து இருக்கு. சோ எல்லா சூழ்நிலையுமே இங்க கோல்டுக்கும் சில்வருக்கும் சாதகமா அமைஞ்சு கோல்டு சில்வர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. HCL Tech கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ்ல நெட் ப்ராஃபிட் மட்டும் டிராப் ஆயிருக்கு. மத்தபடி இங்க பிசினஸ் வைஸ் எல்லாமே சூப்பரா தான் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் மட்டும் ஒரு 11% வந்து டிராப் ஆயிருக்கு. 4,000 கோடி ரூபாய் தான் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஆக்சுவலா அந்த கம்பெனியோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தான் வந்து இருக்கு. பிசினஸ் வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. 950 கோடி ரூபாய் வந்து இங்க ப்ரொவிஷன்ஸா வந்து தனியா ஒதுக்கி இருக்காங்க. இந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புது லேபர் லா கோடு ஒன்று வந்து வந்திருக்கு. அந்த புது லேபர் லா கோடுக்காக வந்து தனியா ஒரு 950 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசனால தான் நெட் ப்ராஃபிட் வந்து 11% டிராப் ஆயிருக்கு. மத்தபடி ஆக்சுவல் பிசினஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 33,000 கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. இயர் ஆன் இயர்ல வந்து 13% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர்ல 6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட்வான்ஸ்ட் ஏஐ ரெவன்யூமே சூப்பரா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20% குவார்டர் அண்ட் குவார்டர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அட்வான்ஸ்ட் ஏஐயோட ரெவன்யூ மட்டுமே. எபிட் வந்து 8%, எபிட்டா மார்ஜின் வந்து 18% வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பிசினஸ் வைஸ் வந்து வரும்போது இங்க புது ஆர்டர்ஸ் வந்து அதிகமாவே ஜெயிச்சிருக்காங்க. $3 பில்லியன் ஆர்டர் வந்து ஜெயிச்சு கையில வச்சிருக்காங்க. இது வந்து 43% வந்து இயர் ஆன் இயர் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கதா சொல்றாங்க. இந்த ஒரு $3 பில்லியன் $450 மில்லியன் வந்து ஏஐக்கான கான்ட்ராக்ட் ரெவன்யூ வந்து வச்சிருக்காங்க. அப்படின்னா இங்க ஏஐக்கான அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து உள்ள இருக்கிறதா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட பிசினஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது செக்டர் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஃப்எஸ்ஐ செக்டர் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. அங்க ஒரு 20% இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ் வந்து ஒரு 14% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மத்தபடி இருக்க எல்லா செக்டர்ஸோட ரெவன்யூ வந்து இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் பிரஷரா தான் வந்து இருக்கு. இங்க பிஎஃப்எஸ்ஐயும் அப்புறம் இங்க டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அட்ரிஷன் ரெண்ட் வந்து 12.4% வந்து மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி டிவிடெண்டா ஒரு ₹12 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் 16ஆம் தேதி வந்து இருக்கு. பே அவுட் டேட் வந்து 27ஆம் தேதி ஜனவரி அன்னைக்கு வந்து வச்சிருக்காங்க. சோ இது ஃபுல்லாவே HCL Techோட Q3 ரிசல்ட்ஸா வந்திருக்கு. TCS கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. இங்க நெட் ப்ராஃபிட்ட பொறுத்தளவுல கொஞ்சம் வந்து விழுந்திருக்கு. 14% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து விழுந்திருக்கு. 10,657 கோடி ரூபாய் வந்து இங்க நெட் ப்ராஃபிட்டா வந்து பண்ணிருக்காங்க. ஏன் இங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 14% விழுந்திருக்கு அப்படின்னா HCL Techல என்ன மாதிரியான அப்டேட்டோ அதே தான் இங்க சேம். இங்கேயுமே புது லேபர் லா கோடுக்காக வந்து தனியா காசு வந்து ஒதுக்கணும். அதுக்காக ஒரு 2,128 கோடி ரூபாய் தனியா வந்து ஒதுக்கி இருக்காங்க. அண்ட் தென் லீகல் ப்ரொவிஷன்ஸா வந்து ஒரு 1,010 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசனால தான் நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. மத்தபடி இங்க பிசினஸ் வீக்கா இருக்குன்றதுனால வந்து விழல. ரெவன்யூ வந்து 5% வந்து ஏறி இருக்கு. 67,087 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. இதுவே நம்ம கரன்சி டேர்ம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து இங்க டிராப் ஆகிட்டு தான் வந்து இருக்கு. 2.6% வந்து டிராப் ஆயிட்டு இருக்கு. மத்தபடி இந்த கம்பெனியோட ரெவன்யூ எல்லா விஷயமே சூப்பரா தான் வந்திருக்கு. இப்ப ஏஐ பிசினஸ் வைஸ் வந்தோம் அப்படின்னா $1.8 பில்லியன் ஆனுவலைஸ்டு ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. 17.3% குவார்டர் ஆன் குவார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க ஸ்ட்ராங் ட்ராக்ஷனா வந்து பார்க்கும்போது கிளவுட்லி டேட்டா அப்புறம் சைபர் செக்யூரிட்டி அப்புறம் என்டர்பிரைஸ் ஏஐ சொல்யூஷன்ஸ் வந்து அதிகமான வந்து ஒரு ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. இங்க இந்த கம்பெனியோட ஸ்ட்ராங் டீல் வின்ஸா வந்து பார்க்கும்போது $9.3 பில்லியன் இங்க டீல் வந்து விஜயிச்சிருக்காங்க. இது வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவா வந்து இருக்கு. இங்க பார்ட்னர்ஷிப்பா கூகுள் கிளவுட் அப்புறம் ஏபிபி அப்புறம் அவைவா அப்புறம் இங்க கோஸ்டல் கிளவுடோட அக்விசிஷன்ஸ் இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா தான் வந்து இருக்கு. இந்தியா அப்புறம் இங்க கன்சூமர் செக்மெண்ட்ஸ் மட்டும் இங்க கொஞ்சம் வந்து ஷார்ப்பான டவுன் வந்து இருக்கு. மத்தபடி எல்லாமே சூப்பரா தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனியுமே டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ டோட்டலா டிவிடெண்ட் எல்லாமே ஆட் பண்ணும்போது ₹57 டிவிடெண்ட் வந்து வருது பர் ஷேருக்கு. இதுல ₹11 இன்டர்ம் டிவிடெண்ட், ₹46 ஸ்பெஷல் டிவிடெண்ட் வந்து தர போறாங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி கவுண்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ ஹெட் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. அட்ரிஷன் ரேட் கொஞ்சம் கம்மியா தான் வந்து இருக்கு. 2.17 lakh ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ்ட் ஏஐ ஸ்கில்ஸ்க்காக வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கதா வந்து சொல்றாங்க. இந்த டிவிடெண்ட்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஜனவரி 17ஆம் தேதி வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த டிவிடெண்ட்கான பே அவுட் டேட் வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வந்து இருக்கு. நேத்திக்கான மார்க்கெட்ல சென்செக்ஸும் அண்ட் தென் நிஃப்டியும் வந்து கொஞ்சம் ரீபவுண்ட் வந்து ஆயிருக்கு. 1117 பாயிண்ட்ஸ் வந்து இங்க சென்செக்ஸ் வந்து ரீபவுண்ட் வந்து ஆயிருக்கு. ஸோ என்ன ரீசனால ரீபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இங்க ஹெவியான கரெக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நடந்துச்சு. அந்த ஹெவியான கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா திரும்ப வேல்யூ பையிங்காக வந்து இங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க.
இந்தியாவுக்கு யூஎஸ்க்கும் நடுவில் அந்த ட்ரேட் டீல் வந்து சுமூகமா முடிய போறதுக்கான அந்த ஒரு இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் வந்து இப்ப கிரியேட் ஆயிருக்கு. இங்க பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து யூஎஸ் அம்பாசடர் கையில இருந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு சிக்னல்னால போத் கண்ட்ரீஸும் வந்து இப்போ வந்து இந்த இருக்கிற ட்ரேட் இஷ்யூஸ் எல்லாமே ரிசால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா மார்க்கெட் இறங்கிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருக்கு. 700 பாயிண்ட்ஸ் வந்து இங்க மார்க்கெட் ஸ்டார்டிங் வந்து விழுந்துச்சு. அங்கிருந்து ரீபவுண்ட் ஆகி 1000 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. இதுல ஹெவியா வந்து பேங்கிங் அண்ட் தென் கன்சூமர் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. Q3 earnings வந்து சூப்பராகவே வந்து இருக்கதா சொல்றாங்க. பட் இது எல்லாமே வந்து ஓவரால் இங்க நிஃப்டி அண்ட் தென் சென்செக்ஸா பார்க்கும்போது இங்க மிட் கேப் ஸ்மால் கேப் பொறுத்தல கொஞ்சம் வீக்கா தான் வந்து இருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸ் ஷேர் வந்து நேத்திக்கான மார்க்கெட்ல 4.5% வந்து ஏறி இருக்கு. 298 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்க பிரைஸா வந்து இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா ஆர்பிஐ சைட்ல இருந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்து வந்ததா வந்து நம்மளே வந்து நியூஸ் சொல்லியிருந்தோம். அந்த நியூஸ் எல்லாமே ஃபேக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இது எல்லாமே இந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஃபேக்சுவலி இன்கரெக்ட் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சைட்ல இருந்து சொல்றது என்ன அப்படின்னா ஆர்பிஐ வந்து இன்னும் அப்ஜெக்ஷன்ஸ் எதுவுமே பண்ணல. ஆர்பிஐயோட அப்ரூவல் வந்து இன்னும் பெண்டிங்ல தான் வந்து இருக்கு. அவங்க இன்னும் ஓகேவும் சொல்லல. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு. ஆர்பிஐ வந்து அபிஷியலா வந்து டிக்ளைன் பண்ணல அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. அதாவது இங்க பெயின் கேபிட்டல் என்ற நிறுவனம் வந்து இங்க மணப்புரம் பினான்ஸ்ல இங்க ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ற பிளான்ல வந்து இருந்தாங்க. அதுக்கு ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுக்கல அப்படின்றது தான் இங்க இருக்க நியூஸா வந்து இருந்துச்சு. பட் ஆனா இங்க அபிஷியலா சொன்னது ஆர்பிஐ வந்து இதுக்கு அப்ரூவல் கொடுக்காமலாம் இல்ல, பெண்டிங்ல தான் வந்து இருக்கு. ஸோ இங்க அப்ரூவல் கொடுக்காம அப்ஜெக்ஷன்லாம் எதுவும் பண்ணல அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அதனால மார்க்கெட்ல வந்து இந்த ஷேர் வந்து ஏத்திருக்காங்க. தேஜஸ் நெட்வொர்க் ஷேர் வந்து நேத்திக்கான மார்க்கெட்ல 7% வந்து விழுந்திருக்கு. 384 ரூபாய்க்கு இப்போ வந்து போயிடுச்சு. இருக்கிறதுலே லோவான ஒரு பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெட் லாஸ் அந்த Q3 வந்து 196 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. இது போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது 165 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட்டா வந்து பண்ணிருந்தாங்க. இப்போ 196 கோடி ரூபாய் நெட் லாஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு பிசினஸ் வந்து லாஸ்ல போயிருக்கு? ரெவன்யூ வந்து பார்த்தா அப்படின்னா கொலாப்ஸ் ஆயிருக்கு. 88% இயர் ஆன் இயர்ல வந்து இங்க டிராப் ஆயிருக்கு. 307 கோடி ரூபாய் தான் ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. இங்க பிஎஸ்என்எல் சைட்ல இருந்து இங்க பர்ச்சேஸ் டிலே வந்து நடக்குது. அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டிக்கிறாங்க. 1526 கோடி ரூபாய்க்கான பிஎஸ்என்எல் ஆர்டர் வந்து ஒரு 18,000 சைட்ஸ்க்கு வந்து இங்க டிஃபர் ஆயிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. இப்போ கரண்டா இந்த தேஜஸ் கிட்ட வந்து இருக்கிற இன்வென்ட்ரி ஸ்பேஸே வந்து ஒரு 2300 கோடி ரூபாய்க்கான இன்வென்ட்ரி ஸ்பேஸே வந்து இருக்கு. பட் ஆனா ஆக்சுவலா அந்த அளவுக்கான இங்க பிஎஸ்என்எல் கிட்ட இருந்து ஆர்டர் வந்து வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இங்க தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனியை பொறுத்தல இங்க இன்வென்ட்ரி ஸ்பேஸே அதிகமாவே வந்து இருக்கு. பட் ஆனா அது எல்லாமே ஷிப்பிங் பண்ண முடியாம வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கான ஆர்டர் வந்து இங்க தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனிக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து இறங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வருஷத்துல வந்து ஒரு 64% வந்து விழுந்திருக்கு. டெல்லி ஹைகோர்ட் வந்து இங்க ஜைடஸ் லைசன்ஸஸ்க்கு வந்து இங்க பெர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. எதுக்காக அப்படின்னா இங்க ஒரு பயோசிமிலர் ட்ரக் வந்து தயாரிச்சு கொடுக்க போறாங்க. இது வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்ண போற ட்ரக்கா வந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்க செல் பண்ணிக்கலாம் இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க டெல்லி ஹைகோர்ட் நிறுவனம். ஸோ இது வந்து நிவோலிமாப் பயோசிமிலர்ன்றது அந்த ட்ரக்கோட நேமா வந்து இருக்கு. ஸோ இந்த பெர்மிஷன் கொடுத்ததுக்கு பின்னாடி ரீசன் வந்து இன்ட்ரெஸ்ட்காகவும் அப்புறம் பேஷண்டோட ஆக்சஸ்க்காகவும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரக்கோட இப்ப ஆக்சுவல் பிரைஸ் வந்து பார்க்கும்போது 21,000 ரூபாய் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் வந்து இருக்கு. அப்போ ஒரிஜினல் காஸ்ட் வந்து 21,500 ரூபாய் வந்து இருக்கு அப்படின்னா அதோட பயோசிமிலர் வச்சு தயாரிச்சு இங்க ஜெடஸ் லைசன்ஸ் கொடுக்கும்போது இங்க பப்ளிக் வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமான ஒரு ட்ரக்கா வந்து இருக்கும். இந்த நிவோலிமாப் ட்ரீட்மெண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. லங் அப்புறம் வந்து இங்க ஹெட் அப்புறம் இங்க நெக் கேன்சருக்காக அதிகமாக வந்து யூஸ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ஒரிஜினல் இன்னோவேட்டர் வந்து யாரு அப்படின்னா ER ஸ்குப்ன்ற ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்கு. இவங்க கிட்ட பேட்டன்ட் வந்து May 2, 2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கையில வந்து இருக்கு. பட் ஆனா இங்க கோர்ட் வந்து சொல்லியிருக்குது இங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காக இந்த கம்பெனி வந்து இங்க பயோசிமிலர்ஸ் வந்து தயாரிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா கோர்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ER ஸ்குப்ன்ற கம்பெனிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுல. ஸோ இதனால இவங்களோட சேல்ஸ் வந்து அடி வாங்கக்கூடாதுல. ஸோ அந்த ஒரு ரீசனால ஜைடஸ் வந்து எவ்வளவுதான் இங்க சேல்ஸ் பண்ணாலுமே அதோட ஆடிட்டட் சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். ஒருவேளை இங்க காம்பன்சேஷன் என்ன நடக்கிறதா இருந்தா லேட்டரா வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னமும் இந்த இன்ஃப்ரிஞ்ச்மென்ட்கான அந்த கேஸ் வந்து ஸ்டில் பெண்டிங்ல தான் வந்து இருக்கு. பட் ஆனா காம்பன்சேஷனை பொறுத்தவரை லேட்டா வந்து இங்க ஸ்குப்புக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஸ்குப் கம்பெனிக்குமே வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். ஜைடஸ் லைசன்ஸ்க்கு இருக்கிறதே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. மாருதி சுசுகியோட போர்டு வந்து கிளியரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. 4,960 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக வந்து கிளியரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இது எங்க எனக்கு திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா புது மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து குஜராத்ல வந்து போட போறாங்க. இது வந்து லாங் டர்ம் growth பிளானா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே குஜராத்ல கரோஜ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல வந்து 1 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் பர் இயர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கு. அது கூடவே வந்து இன்னொரு ஒரு 1 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் பர் இயர் வந்து ஆட் ஆகி இப்போ 2 மில்லியன் யூனிட்ஸ் வந்து ஆனுவலா வந்து வெளியே வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இங்க குஜராத்தை பொறுத்தளவுல ஏற்கனவே பிளான்ஸ் வந்து இருக்கு. ஒரு 3 பிளான்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த ஒரு பிளான்ட்லயுமே வந்து அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அன்சால்பூர்ன்ற ஒரு பிளான்ட் வந்து 7.5 லட்சம் வண்டி வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. அது பினான்சியல் இயர் 2027 பார்க்கும்போது 1 மில்லியன் யூனிட்ஸா வந்து வெளியே வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலா வந்து பார்க்கும்போது 2031 4 மில்லியன் யூனிட்ஸ் வந்து வெளியே போகும் மாருதி சுசுகி கிட்ட இருந்து. அப்படி இந்த 4 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் வந்து வெளியே போகணும் அப்படின்னா கரண்ட் பிளான்ட்டை வந்து ஃபுல்லா யூட்டிலைசேஷன் பண்ணணும். அது ஏற்கனவே வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா அதுக்கான எக்ஸ்பென்ஷன் வந்து நடக்கணும்ல. இன்னும் 4 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் இங்க நடக்கணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்ஷன் நடக்கணும். அதுக்கான பிளான் வந்து உள்ள போயிட்டு இருக்காங்க. இங்க 4 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமா பண்ண போறாங்கன்றதா அர்த்தம். ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியால வந்து இங்க எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமா வந்து பண்ண போறாங்க. இந்தியா வந்து குளோபல் ஹப்பா வந்து மாருதி சுசுகி இருக்கணும் அப்படின்ற பிளான் வந்து இறங்கிருக்காங்க. ரிலையன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்க பேட்டரி பிளான் வந்து எதுவும் கேன்சல்லாம் வந்து பண்ணல. அதுக்கான அந்த பிளான் வந்து இன்னும் அப்படியே தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து டினை பண்ணிருக்காங்க.
ப்ளூம்பர்க் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ப்ளூம்பர்க் நிறுவனம் வந்து ரிலையன்ஸ் கம்பெனி வந்து அந்த செல் பிளான்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ண போதா சொல்லியிருந்தாங்க. பேட்டரி சிஸ்டம்ல உள்ள இறங்க போதா சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே இப்ப கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அந்த ப்ளூம்பர்க் ரிப்போர்ட்டுக்கு இவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்க வந்து ஃபுல்லாவே வந்து இதை ஸ்டாப் பண்ணி வந்து வைக்கல. அதாவது நாங்க அந்த பிளானே வந்து கைவிடாம வந்து போயிடல. நாங்க ஃபுல் பேட்டரி ஸ்டோரேஜ் ஈகோ சிஸ்டம் வந்து இங்க கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். செல் மேனுஃபேக்சரிங்ல இருந்து இங்க எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வரைக்கும் நாங்க வந்து ஃபுல்லா வந்து ஈகோ சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கான டைம்லைன் படி, அதுக்கான பிளான் படி நாங்க சூப்பரா தான் வந்து போயிட்டு இருப்போம். இப்போ வந்து ரிலையன்ஸ் கம்பெனி வந்து இங்க சைனா ஜெயமன் ஹித்தியம்ன்ற கம்பெனி கூட வந்து டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைனா வந்து டைட்டான கண்ட்ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பேட்டரி டெக் எக்ஸ்போர்ட்ஸ்க்காக. ஸோ அந்த ஒரு பேட்டரி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போ அதிகமான டைட் கண்ட்ரோல் இருக்க ரீசனால இங்க ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து அதை கைவிட்டுருவாங்க அப்படின்ற டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. அதை வந்து நாங்கள் இப்போ கம்ப்ளீட்டா பாஸ் பண்ணலாம் வந்து பண்ணி வைக்கல. அதுக்கான பிளானிங் வந்து போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ எங்களோட பிளான் படி நாங்கள் அந்த செல் மேனுஃபேக்சரிங்கை இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓலா கம்பெனி பேட்டரியில வந்து என்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அந்த ஓலா சக்தின்றது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெசிடென்ட் அப்புறம் இந்த ஸ்மால் கமர்ஷியல் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவியை தாண்டி இந்த ஒரு மூவ்ல வந்து இறங்கியிருக்காங்க. இந்த ஒரு பேட்டரியை பொறுத்தவரை இந்த பேட்டரி டெக்கே வந்து மேட் இன் இந்தியாவோட பேட்டரி டெக்கா வந்து இருக்கு. சக்தியோட ஓலா பவர்டு வந்து பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 4680 பாரத் செல் அப்படின்றது நம்ம ஊர்ல டெவலப்மெண்ட் பண்ண ஒரு பேட்டரியா வந்து இருக்கு. நம்ம ஊர் கிருஷ்ணகிரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் வந்து பண்ணாங்க. ஸோ இப்போ இருக்க அவைலபிள் வேரியன்ட் படி ஒரு 4 வேரியன்ட் வந்து இருக்கு. 1.5 கிலோ வாட் பர் ஹவர்ல இருந்து இங்க 9.1 கிலோ வாட் ஹவர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது மூலமா இங்க ஸ்மால் ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே ரன் பண்ணிக்க முடியும். இங்க பம்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மிங் பம்ப்ஸ் எல்லாமே ரன் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. ஸ்மாலான பிசினஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரன் பண்ணிக்க முடியும்னு வந்து சொல்றாங்க. 30,000 ரூபாயில இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரைசிங் ரேஞ்ச் வந்து வச்சிருக்காங்க. இது ஃபுல்லாவே ஒரு அக்ரெசிவான மூவா ஓலா எலக்ட்ரிக் சக்தி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பிசிசிஎல் கம்பெனியோட ஐபிஓ பொறுத்தவரை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. வித்தின் மினிட்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. நேத்துக்கான 2வது நாள்ல 33 மடங்கு வந்து ஓவரால் சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்கு. 33.67% வந்து ஓவராலா வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இங்க 10 ரூபாய் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து இருக்கு. 21 ரூபாயில இருந்து 23 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் பேண்டா இருக்கு. அப்படி நம்ம அப்பர் பேண்டான 23 ரூபாய் வச்சா கூட அது கூட ஒரு 10 ரூபாய் ஆட் பண்ணோம் அப்படின்னா 33 ரூபாய்க்கு மேல வந்து இங்க லிஸ்ட் ஆக போகுது. 47% வந்து லிஸ்டிங் எண் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சான்சஸ் வந்து இருக்கதா சொல்றாங்க. அது என்னவோ வந்து உண்மைதான். ஸோ இதை லிஸ்டிங் எண்ணுக்காக பாக்குறவங்களுக்கு பெட்டரா வந்து இருக்கு. லாங் டர்ம் பர்பஸ்க்காக ஓன் பண்ண போறீங்க அப்படின்னா கூட பெருசா க்ரோத் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கே தவிர மற்றபடி இங்க லாங் டர்ம் பர்பஸ்க்கு நீங்க ஓன் பண்ண போறீங்கனாலும் இது வந்து சவுண்ட்ஃபுல்லான பிசினஸா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பட் ஆனா அந்த அளவுக்கான பிசினஸ் ரெவன்யூ க்ரோத் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது வந்து கேள்வியா தான் இருக்கு. பட் ஆனா நீங்க வந்து ஷார்ட் டர்ம் பர்பஸ்க்காக லிஸ்டிங் எண்ணுக்காக பாக்குறதுனால ஓகேவா தான் இருக்கு. லாங் டர்ம்காக பார்க்க போறீங்க அப்படின்னாலும் உங்க ஓகேவா தான் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்க பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. பட் என்னோட சஜஷன் படி இங்க லிஸ்டிங் எனக்காக பார்த்துட்டு பெட்டரான நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. அந்த ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். இன்னொரு 15 நாள்ல இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்காக ஒரு சைனிங் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. டாப் யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் எல்லாமே இங்க நியூ டெல்லிக்கு வந்து வர போறாங்க. என்னைக்கு அப்படின்னா இங்க ரிபப்ளிக் டேக்கு அப்புறமா வந்து வர போறாங்க. இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனோட அந்த சமிட் வந்து நடக்க போகுது ஜனவரி 27ஆம் தேதி. ஸோ இதுல யூரோப்பியன் கமிஷனோட பிரசிடென்ட் எல்லாருமே வந்து வர போறாங்க. அந்த நிறைய ஒரு பெரிய பெரிய ஆட்கள் வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வர போறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இங்க உள்ள வந்துட்டு நம்ம ஊர் கூட என்னென்ன டீல்லாம் வந்து சைன் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து கொஸ்டின் மார்க்கா வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே சைன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து அதிகமா வந்து போயிட்டு இருக்கு. அந்த குளோபல் லெவலில் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு டைம்ல நம்ம ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா அது ஒன்றும் பூஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு வந்து ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கும். இங்க டிஃப்ரெண்டான மார்க்கெட் ஏரியாஸ்ல வந்து போய்க்க முடியும். அந்த மார்க்கெட் ஆக்சஸ் வந்து இருக்கும். சர்வீசஸ் வந்து கொடுக்க முடியும். அந்த நிறைய இடத்துல இவங்களால வந்து பாத்தீங்கன்னா உள்ள போக முடியும். இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ஏற்கனவே லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னரா வந்து இருக்காங்க. பைலேட்டரல் ட்ரேடா மட்டுமே $90 பில்லியன் வந்து வச்சிருக்காங்க. ஜெர்மனி மட்டும் தனியா எடுத்தோம்னா $51 பில்லியன் அங்க மட்டுமே நம்ம வந்து இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் ட்ரேட் டீலா பொறுத்தளவுல. ஸோ $90 பில்லியன் வந்து பைலேட்டரல் ட்ரேட் இல்ல ஜெர்மனி மட்டுமே $51 பில்லியன் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து இங்க யூரோப்பியன் யூனியன் அப்புறம் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸா தான் வந்து இருக்க போகுது. மெயினா இந்தியாவுக்கு. ஏன்னா நம்ம தான் இங்க யூஎஸ்ல எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான அந்த ஒரு சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட் வந்து இங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் கெட்டா இருக்கும். ஸோ இது நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. நேற்றுக்கான மார்க்கெட்ல ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து விழுந்திருக்கு. பிஎஸ்சி ஹெல்த் கேர் இண்டெக்ஸே பொறுத்தளவுல 1.13% வந்து விழுந்திருக்கு. இங்க டிவிஸ் லேப் வந்து அதிகமா வந்து விழுந்திருக்கு. இங்க அதிகமா விழுந்தது பார்க்கும்போது டிவிஸ் லேப் ஒரு 3%, இப்கா லேப்ஸ் வந்து 3.6%, நேட்கா ஃபார்மா வந்து 2.5%, வாக்காடுன்ற கம்பெனி வந்து 2.9%, அப்புறம் இங்க பேன்கியா பயோடெக் வந்து ஒரு 2.68% வந்து விழுந்திருக்கு. மாடரேட்டான டிக்ளைன் வந்து இருக்குது. பயோகான், சன்ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெடி எல்லாமே ஒரு 1% அண்ட் தென் இங்க 0.5% வந்து விழுந்திருக்கு. ஸோ ஓவராலாவே வந்து பார்க்கும்போது ஃபார்மா செக்டர் எல்லாமே விழுந்திருக்கு. ஸோ நேட்கா ஃபார்மா ஏன் விழுது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மேக் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போதைக்கு அதுக்கான கரண்டான நியூஸ் வந்து வரல. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய். அண்ட் தென் இந்த ஃபுல்லா நியூஸுமே வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து படிக்கிறதுக்காக வந்து வாசிச்சிருப்போம். ஏன் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல அதிகமான நாய்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே இங்க காமன் மேன் அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ட்ரை பண்ணும்போது அந்த அளவுக்கு வரல. ஏன்னா இங்க பேக்ரவுண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ அடுத்த வீடியோல வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டா சொல்ல பார்ப்போம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.